நீங்களா யார் தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க, நல்ல பைபிள ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, இந்த பைபிள் இருக்குல்ல, இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், லைட்ஸ் மாதிரி, விளக்கு மாதிரி, வெளிச்சமா இருக்கிற நீங்கள். நல்லா கேளுங்கள், நீங்கள் யாரு? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். கையில பைபிள் வச்சிருக்கீங்க. இந்த உலகத்திலே சுடர்களை போல, லைட் போல, வெளிச்சம் போல பிரகாசிக்கிற நீங்கள், நல்ல கவனிங்கள், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே நீங்க யாருன்னா ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். நீங்க யாருன்னா அன்றாடம் பைபிளை எடுத்துக்கிட்டு ஊழியம் பண்றீங்க, தேவனை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றீங்க, தேவனோடு வாழ்றேன்னு சொல்றீங்க, இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, இயேசுக்கு பிரியமான நடக்கிறேன்னு சொல்றீங்க, இயேசுக்கு அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்க. என்ன இயேசு ஜீசஸ் ஐ லவ் யூன்றீங்க, எல்லாம் பேசுறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஊழியம் பண்றேன்றீங்க, கரெக்டா நான் சபைக்கு வந்துடுறேன்னு சொல்றீங்க. நீங்கள் கோணலும் மாறுபாடுமான ஒரு கூட்டம் இருக்கு. கோணலும் மாறுபாடுமான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். இயேசு தெரியுமாப்பா? நல்லா தெரியும். இயேசுவோடு வாழ்றியாப்போ? வாழ்றேன். ஊழியம் சரியா? ஆமா. ஊழியம் செய்ய ஆசை இருக்கா? ஆமா. சபைக்கு ஒழுங்கா போறியா? போறேன். பைபிள் வாசிக்கிறியா? வாசிக்கிறேன். ஜெபிக்கிறியா? எல்லாம் பண்றேன் சார், எல்லாம் பண்றேன். நீ கோணலும் மாறுபாடுமான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தின் மத்தியிலே குற்றமற்றவனாய் மாசற்றவனாய் பிழையற்றவனாய் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும்.